முருகர் வந்து தனியாக இருந்தாலும் கோவக்காரர், பார்த்தாருன்னா எல்லாருமே இது பண்ணுவார். அது முருகர்கிட்ட நம்ம வந்து எதிர்த்து நின்று சாமி கும்பிடக்கூடாது. அவர் வலது புறத்தில் நின்று தான் சாமி கும்பிடணும். இது வள்ளி தெய்வானை இருக்கும்போது ஒருத்தரை வந்து கோவப்பட்டாக்க வள்ளி வந்து என்ன பண்ணால், ஐயா பக்தர் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் முருகரை தனியை வச்சு வரத்தை கொடுப்பார். அதே மாதிரி தெய்வானையும் அதே மாதிரி தான். தெய்வம் வந்து தெய்வ கடாட்சம் படுத்துவார். இவர் வள்ளி வந்து வேடர் குலத்தில், தெய்வானை வந்து இவங்களுடைய குலம், தேவருடைய குலம். அதனால அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பகவானுக்கு கோபம் வராமல் எப்படி பக்தர்கள் உதவணுங்கிறத அவங்க செய்கிறதுனால இங்கே சிறப்பாக இருக்கும். முருகர் எப்படி பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அழைச்சி இந்த கோவம் தணிஞ்சு திருத்தணியில் போயிட்டு கோவம் தணிக்கிறதுக்காக அங்கே இருந்தார். அதே மாதிரி இங்கே வந்து திருமண கோலத்தில் கோவம் தணிஞ்சு சாந்த ரூபமாக முருகர் வந்து பக்தர்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் கேட்குற வரத்தை வாரி வழங்குறாரு. திருத்தணி போன பலன் என்ன கிடைக்குமோ அது நம்ம முருகர் கோயிலில் இங்கே வந்து கிடைக்கும்.